இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹோம் ஓனராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹோம் பில்ட் பண்ண போகிறவங்களா இருக்கலாம். இன் போத் த கேசஸ் பிளம்பிங் எப்படி பண்ணுறாங்க, இதில் ப்ராப்ளம்ஸ் பிளம்பர்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி அதை கரெக்ட் பண்ண முடியும், இல்லை நம்மளுக்கு எப்படி அவங்கக்கிட்ட சொல்ல முடியும், இல்லை நீங்கள் பண்ணுறது கரெக்டு தப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மிக்சர்னா என்ன, டைவர்டர்னா என்னங்கிறத பார்ப்போம். இதில் எக்ஸ்போஸ்ட் பார்ட், கன்சீல்டு பார்ட், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, கன்சீல்டு பார்ட்டை எப்படி செவத்துக்குள்ளே வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. தப்பு நடந்துச்சுன்னா சால்வ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் தலைவலி தான் அது. இந்த வீடோட பிளம்பிங் வேலை பார்க்கும்போது பிளம்பர் வந்து டைவர்ட்டர் வேணுமா மிக்சர் வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு புரியவே இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி டைவர்ட்டர் மிக்சர் இப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்னா அது ஒரு பிபிடியில் போட்டிருக்கேன், அதை பார்த்துருவோம் முதல்ல ஃபர்ஸ்ட். ஓகே, மிக்சருக்கும் டைவர்ட்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல பார்த்துருவோம். இது நம்ம பழைய வீட்டில் பார்த்துருப்போம். இதுதான் மிக்சர். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாட்டுக்காக ஒரு நாப் இருக்குது அண்ட் கோல்டுக்காக இன்னொரு நாப் இருக்குது. ஆக்சுவலி ஹாட்டையும் கோல்டையும் தனித்தனியாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி வர வச்சோம்னா அது பேர் மிக்சர். இதுதான் நம்ம வந்து நிறைய வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து டைவர்ட்டர். இப்போ இருக்கிற ஹோட்டல்ஸ் அண்ட் புதுசாக கட்டுற வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஏன் மிக்சர் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான் மெயின் இஷ்யூ. முதல்ல காஸ்ட்டை பற்றி புரிஞ்சுக்குவோம். மெயின்டெனன்ஸ் ஏன் அதிகமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது. மிக்சர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காஸ்ட். இந்த மிக்சரை வாங்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் தான். இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆக்சுவலி வெளியில் ஃபிட் பண்ணுவாங்க, டைல்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரே ஒரு ப்ராடக்ட் காஸ்ட். ஆனால் டைவர்ட்டரில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்போஸ்ட் பார்ட். இந்த எக்ஸ்போஸ்ட் பார்ட்டில் என்ன வரும், ஒரு டேப் வந்துடும், அதோட நாப் வந்துடும். இந்த நாபில் வந்து லெஃப்ட் ரைட் திருப்புறதுனால தண்ணி வந்து ஹாட்டும் கோல்டும் மிக்ஸ் ஆகி வரும். ஆனால் இதோட செகண்ட் பார்ட்டும் இருக்குது. இதுதான் கன்சீல்டு பார்ட். இது யாருமே பார்க்கறது கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது மாத்திரம் தான் இருக்குது செட்டப் அப்படின்ட்டு. ஆனால் இதோட கன்சீல்டு பார்ட்னு தனியாக ஒன்று இருக்குது. இந்த கன்சீல்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டர் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளம்பர் வந்து எங்கெல்லாம் பைப்லாம் போகணுமோ அதுக்கெல்லாம் செவுத்தை உடைச்சு அவங்க பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி இந்த கன்சீல்டு பார்ட் எங்கெல்லாம் வரணுமோ அதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிடுவாங்க. ஸோ இந்த கன்சீல்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா we have 2 அவுட்லெட். இந்த 2 அவுட்லெட்டில் வந்து ஹாட் அண்ட் கோல்டு அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், C and H அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அது பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஹாட் வாட்டர் எங்கே போகுது, கோல்டு வாட்டர் எங்கே போகுதுன்ட்டு. ஸோ இது வந்து அவுட்லெட். இதுதான் வந்து அந்த டேப் ஃபிக்ஸ் பண்ணுற இடம். அண்ட் இந்த செக்ஷன் இருக்குங்களா, இதுதான் வந்து அந்த நாப். நம்ம வந்து லெஃப்ட் ரைட் திருப்பி இல்லை அப் டவுன் பண்ணி தண்ணி வர வைக்கிற நாப். இப்போ இந்த நாபில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டர் தான் வந்து ஓரிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி போட்டோம்னா வருஷத்துக்கு நம்ம வந்து யூ கேன் கீப் ஆன் யூசிங் இட் ஃபார் டெகேட்ஸ் டுகெதர். ஆனால் மிக்சரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 சிலிண்டர் வரும். ஏன்னா இதில் 2 டேப் இருக்குது, 2 நாப். அந்த 2 நாப் அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஹாட் அண்ட் கோல்டு மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் தண்ணி வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் அதிகம். எப்பயாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் டைவர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2 காஸ்ட் இருக்குது. இந்த கன்சீல்டு பார்ட் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 3600 3000 கிட்ட இருக்கும் டிஸ்கவுண்ட்லாம் போனதுக்கப்புறம். அண்ட் இந்த எக்ஸ்போஸ் பார்ட் இஸ் another 3000 rupees. ஸோ ஆல்மோஸ்ட் 6000 rupees நம்ம வந்து டைவர்ட்டருக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஸ்லீக்காக இருக்குது, அந்த மாதிரி பல்கி ஐட்டம்ஸ் கிடையாது, ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டைவர்ட்டர்லையும் இருக்குது. நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து லுக் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பிளேட்டையும் அந்த டேப் அண்ட் ஹேண்டில் அதை மாத்திரம் மாத்திட்டீங்கன்னா உங்களோட லுக்கே டோட்டலா வந்து வேரி ஆயிடும். ஸோ உள்ள இருக்கிற பாட்டு மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைவர்ட்டர் பிளஸ் இருக்குது. இந்த டைவர்ட்டர் வந்து பிளம்பர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாக் பீஸ் இருக்குதுங்களா, இதுதான் அதோட கவர். நீங்க வாங்கும்போது இந்த பிராஸ் பீஸ் பிளஸ் இந்த பிளாக் கலர் பீஸ் ரெண்டுமே அட்டாச் பண்ணி தான் கொடுப்பாங்க. இந்த பிளாக் கலர் பீஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா அது செவரில் எந்த லெவல்ல உள்ள வைக்கணுமா இல்ல வெளியில வைக்கணுமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றது இந்த பிளாக் கலர் பீஸ் தான். அதையும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ இது வந்து நம்ம டாப் வியூல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். செவுத்துக்கு மேலே நின்று இப்படி பார்த்தோம்னா எப்படி தெரியும் அப்படிங்கிறத டாப் வியூல இருந்து பார்க்குறோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களோட பிரிக் ஒர்க். இதுதான் உங்களோட செவரில் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி அவங்க உடச்சி எடுத்துட்டு இந்த இடத்துல கன்சீல்டு பீஸை வைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த பிளாக் பீஸில் வந்து 2 மார்க்கிங் இருக்குங்க, மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு இருக்கு. அந்த மேக்ஸிமம் மினிமம் என்னன்னா ஃபினிஷ்டு லெவலோட மேக்ஸிமம் அந்த லைன் வரைக்கும் வைக்கலாம், இல்லைனா ஃபினிஷ்டு லெவலோட மினிமம் இந்த
லைன் வரைக்கும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த மார்க்கிங். ஸோ எவ்வளோ உள்ள வைக்கணும் வெளியில் வைக்கணுங்கிறது அந்த மார்க்கிங் தான். ஒரு 10 மில்லிமீட்டர்ஸ் தாங்க. அந்த 10 மில்லிமீட்டர்ஸ்க்குள்ளே அதை கரெக்டாக நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பிளாஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மேலே என்னப்பா வரப்போகுது, அதுக்கப்புறம் ஒரு பட்டி பார்ப்போம், அதுக்கப்புறம் பட்டி பெயிண்ட் பண்ணிவிடுவோம். இல்லை பாத்ரூம்குள்ளே இருக்குன்னா டைல்ஸ் ஒட்டு வச்சுடுவோம். டைல்ஸ் வந்து ஒரு 10 mm அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் லெவலை வந்து பிளாஸ்டரோட லெவலில் வச்சு முடிச்சிடுவோம். ஏன்னா பிளம்பர் சொல்லுவாங்க முடிச்சிடலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு லெவல் பார்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே வரும்னா, உங்களோட செவரு கண்டிப்பாக வந்து டயகனலாக இருக்காது. அது வந்து ரைட் ஆங்கிளில் எப்போவுமே இருக்காது. அது வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம் அதில். ஆனால் இதை வந்து டைல்ஸ் அவங்க தான் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா டைல்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் கூட ஒன்றும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. பட் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைல்ஸ் வந்து ஒட்டும் போது அதுக்கு பின்னாடி நிறைய மசாலா, அதாவது சிமெண்ட்டோ இல்லை கெமிக்கலோ எதையாவது கொடுத்து அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் உள்ள அப்படி தள்ள முடியும். ஸோ தட் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த பாத்ரூமோ இல்லை அந்த ரூமோ வந்து பர்ஃபெக்டாக ஸ்கொயர் மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல அதை தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது பிரிக் ஒர்க், அதுக்கப்புறம் உங்களோட பிளாஸ்டர் லெவல், அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல், அதுக்கப்புறம் உங்களோட டைல்ஸ். இந்த கெமிக்கல் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது டைல்ஸ் ஒட்டுறவங்க மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் வந்து செவரு உள்ளே போயிருக்குதா வெளியே போயிருக்குதான்ட்டு அந்த கயிறு வச்சு மெஷர் பண்ணி அதெல்லாம் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிளம்பிங்கோட கன்சீல்டு பார்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ளீஸ் உங்களோட டைல்ஸாலையும் ரெக்ரூட் பண்ணிடுங்க. அண்ட் ப்ளீஸ் அவங்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கன்சீல் பார்ட்டை டிசைட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் லெவலில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க மேக்ஸிமம் வச்சு. இப்போ டைல்ஸும் கெமிக்கலும் வந்துடுச்சு. ஏன்னா டைல்ஸ் பின்னாடி கெமிக்கல் போட்டு தான் அவங்க ஒட்டுவாங்க. அப்போ கன்சீல் பார்ட் உள்ளே போயிடுச்சு. அப்போ என்ன சொல்யூஷன் அதுக்கு? கன்சீல் பார்ட்டில் வந்து எங்கள் செவரு உள்ளே போயிடுச்சு, இல்லை கன்சீல் பார்ட் உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த பார்ட்ஸும் வாங்கிலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ ஹெட்ஏக். அந்த ஹெட்ஏக்கை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டைல்ஸ் கான்ட்ராக்டர் பிளஸ் பிளம்பர் ரெண்டு பேருமே இந்த வேலையை சேர்ந்து பண்ணணும். ஸோ டைல்ஸ் கான்ட்ராக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்கள் செவர் உள்ளே போயிருக்குது இல்லை கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த லெவல் வரைக்கும் அவங்களோட ஃபினிஷ்டு டைல் வரப்போகுதுன்ட்டு அவங்க மார்க் பண்ணி தருவாங்க. அந்த மார்க் பண்ணி தர அந்த லெவலுக்கு நம்ம இந்த மேக்ஸிமம் பீஸை வந்து செட் பண்ணணும். அந்த கன்சீல்டில் அந்த மார்க்கிங் இருக்குல்ல மேக்ஸிமம், அதை வந்து கரெக்டாக செட் பண்ணணும். அது டைல்ஸ் ஒட்டுற வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வெளியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். செவருக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா டிபெண்டிங் அப்பான் யுவர் ஹோம். பட் டோன்ட் வரி அபவுட் தட். ஏன்னா டைல்ஸ் கான்ட்ராக்டரை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ டைல்ஸ் லெவல் இங்கே இருக்குது, கெமிக்கல் லெவல் இங்கே இருக்குது, பிளாஸ்டர், அண்ட் யூ ஹேவ் ஃபைனலி ஃபிக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் பர்ஃபெக்ட் வே டு ஃபிட் இட். டைல்ஸ் லெவலில் இருந்து ஒரு 5 mm உள்ளே இருந்தால் கன்சீல்டு பார்ட் உங்களுக்கு ஓகே, எல்லாமே ப்ராப்பராக வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும், உங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்காது. இதை ஏன் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ரெண்டு தப்பும் நான் பண்ணிட்டேங்க. ஒரு இடத்துல நான் வந்து உள்ளேயும் வச்சுட்டேன், ஒரு இடத்துல நான் வந்து வெளியும் வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டு பிரச்சனையும் நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேங்கிறது நீங்கள் பாருங்கள். தியரியை நம்ம பார்த்தோம், எக்ஸ்போஸ்ட் பார்ட்னா என்ன, கன்சீல்டு பார்ட்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து இந்த 4 ஸ்க்ரூ மூலியமாக இந்த பிராஸ் பார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பிளாக் பார்ட் வந்து டைல்ஸ் ஒட்டுற வரைக்கும் கனெக்டடாக தான் இருக்கணும். ஏன்னா சிமெண்ட் இல்லை யாராவது சுத்தியில் அடிக்கும் போது எந்த டேமேஜும் கன்சீல் பார்ட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. பட் டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடியே இந்த 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே HC அப்படிங்கிற மார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பார்த்தா இந்த ஸ்பவுட்டில் இந்த த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே த்ரெட் ஆகிடும். பட் இந்த ஸ்பவுட் வந்து இந்த கன்சீல் பார்ட் கூட கனெக்ட் ஆகணும்னா இந்த பிளேட் மூலியமாக தானே போய் கனெக்ட் ஆகணும். லைக் இட் ஹேஸ் டு கோ த்ரூ. ஆனால் இது போகவே முடியலையே. ஸோ ஹவு டஸ் திஸ் ஒர்க்? அதுக்காக தான் இந்த ஆலன் கீஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆலன் கீ மூலியமாக தான் நம்ம வந்து கனெக்டே பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து ஸ்பேனரோ இல்லை ரென்ச்சோ வந்து தேவையே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஆலன் கீ இருக்குது, இங்கேயும் ஒரு ஆலன் கீ இருக்குது. ஸோ இந்த ஆலன் கீயை நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஃபுல் பண்ணிடலாம். ஸோ இந்த பிராஸ் பீஸில் நம்ம டெஃப்லானை போட்டுட்டு நம்மளோட கன்சீல்டு பார்ட்டில் ஃபிட் பண்ணுவோம். அண்ட் மைண்ட் யூ, இதெல்லாம் வந்து கன்சீல் பார்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைல்ஸில் ஒட்டினதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயத்த நான் உங்களுக்கு டெமோக்காக இங்கே காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெஃப்லான் போட்டு த்ரெட் பண்ணிவிடும். த்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பிளேட் வந்து வெளியிலேருந்து இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். பார்க்குறீங்களா? அந்த பிளேட் போடுறதுக்கு முன்னாடி மேபி we can even attach this and then we can just fix it. இந்த மாதிரி நம்மளோட நாப்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து இதில் புஷ் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர எல்லா பிரச்சனையுமே வந்து இந்த 2 ஓரிங் சால்வ் ஆகிடும். என்றைக்காவது வந்து இந்த ஸ்பவுட்லேருந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம்னா இந்த 2 ஓரிங், ரப்பர் ஓரிங் தான் வந்து அதோட ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதை வந்து மேபி 5 or 10 rupees இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா திருப்பியும் வந்து இட் வில் பி
பிராண்ட் நியூ. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால தான் வந்து இப்போ இருக்கிற ப்ளம்பர்ஸ்லாம் வந்து டைவர்ட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் மெயின்டெனன்ஸ் இஸ் ஈஸி, ஃபிக்ஸிங் இஸ் ஆல்சோ ஈஸி. ஆனால் டைவர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதை தான் நம்ம வீடியோவில் பார்த்தோம். நான் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த வாஷ் பேசன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு நான் வந்து டைல்ஸ் போடுறதா தான் பிளான். பட் இந்த கிரானைட் பீஸ் மிச்சமானதுனால நான் இது யூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பிளம்பர் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்டே டைல்ஸ் லெவலுக்கு கூட இதை ரொம்பவே உள்ள செட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கிரானைட் பீஸ் போடும்போது இந்த கிரானைட் பீஸ் வந்து 15 mm, டைல்ஸ் வந்து ஒரு 8 mm இருக்கலாம், இல்லை 10 mm இருக்கலாம் மேக்ஸிமம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வச்சு நான் இப்படி டச் பண்ணி காட்டுறேன். இந்த பிராஸ் பீஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் இருக்குது. வேறஸ் இந்த பிராஸ் பீஸ் ஆக்சுவலி கொஞ்சமாவது வெளியில் வந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி நாப் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிமிலர்லி இந்த ப்ராப்ளமும் வந்து ஆயிடுச்சுன்னா இது ரொம்பவே உள்ளே போனதுனால இதை நான் ஃபிட் பண்ணும்போது இதுவும் ரொம்பவே உள்ளே இருந்துச்சு. ஸோ ஐ குடன்ட் புட் த பவுட். இந்த பீஸை வந்து என்னால் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அந்த பீஸை வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு வி யூஸ் த சொல்யூஷன் கால்ட் அஸ் எக்ஸ்டெண்டர். இந்த எக்ஸ்டெண்டர் வந்து SS பீஸ் அண்ட் இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இது வந்து 1 inch, ஏன்னா இது 1 inch அதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும். அதே மாதிரி 1/2 inch 3/4 அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ இதுலேயும் இந்த பக்கம் த்ரெட்டிங் இருக்குது அண்ட் உள்ளேயும் த்ரெட்டிங் இருக்குது. ஸோ இமேஜின் இதுதான் அந்த பீஸ் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது. இது எந்த கம்பெனிலேருந்து வாங்கினாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே த்ரெட்டிங் கொடுப்பாங்க. ஏன்னா பை மிஸ்டேக் அதை வந்து ரொம்ப வெளியில் செட் பண்ணிட்டோன்னா இந்த பீஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ த்ரெட்டிங் கொடுத்துமே என்னால் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அது இதை விடையும் அதிகமாக உள்ளே இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 1/2 inch எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டெஃப்லான் போட்டு டெஃப்லான் டேப் போட்டு ஃபர்ஸ்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் டெஃப்லான் போட்டு இந்த எக்ஸ்டெண்டர் கூட இந்த பிராஸ் பீஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுனால ஐ வாஸ் ஏபிள் டு கெட் தட் அவுட். பட் தட் டசன்ட் சால்வ் த ப்ராப்ளம். ஏன்னா இன்னுமே இந்த போர்ஷன் வந்து உள்ளதான் இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரிங் இப்படி போகும். நெக்ஸ்ட் நம்மளோட பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பிளேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இது கொஞ்சம் வெளியில் வந்திருக்குது. ஆனால் இன்னுமே கொஞ்சம் வெளியில் வரணும். அவ்வளோ உள்ளே செட் பண்ணதுனால என்னால் பண்ண முடியல. செகண்ட் நம்மளோட நாபை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, அண்ட் இது வந்து ஜஸ்ட் இட்ஸ் அ புஷ் ஃபிட். ஸோ புஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம பிளேட் கூட இது ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற இந்த ஆலன் கீ அப்புறம் இங்கே ஒரு ஆலன் கீயை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. பட் அந்த ஆலன் கீ டைட் பண்ணாமையே நம்ம ஆக்சுவலி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இட் ஸ்டில் ஒர்க்ஸ். ஸோ இது ஹாட் வாட்டர் அண்ட் இது கோல்டு வாட்டர் நடுவில் பண்ணனா இட் மிக்சஸ் போத். ஸோ இட் ஒர்க்ஸ். சொல்யூஷன் இருக்குது, ஆனால் ரொம்ப பெரிய தலைவலியான வேலை. இது என்னோட பாத்ரூம் சிங்க் ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வெளியில் செட் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த பிராஸ் பீஸை த்ரெட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வெளியில் இருக்குதுன்ட்டு. ஸோ ஃபுல்லாக த்ரெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆலன் கீ யூஸ் பண்ணி நம்ம த்ரெட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த 3 ஆலன் கீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா டைட் வச்சதுக்கப்புறமா இந்த பீஸ் போட்டுவிடுவோம். போட்டுட்டு மேட்ச் பண்ணி நம்ம புஷ் பண்ணோன்னா கொஞ்சம் வெளியில் இருக்கணும். புஷ் பண்ணோன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் யூ கேன் சி ஒரு 8 to 10 mm இந்த பிளேட் வெளியில் இருக்குது. இந்த கேப் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பிளேட்டை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த பிராஸ் பீஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 இல்லை ஒரு 8 த்ரெட்ஸ் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஆங்கிள் கிரைண்டர் இல்லை ஆக்சப் பிளேடை வச்சு கட் பண்ணால் தான் அந்த இடத்துல ப்ராப்பராக அது வந்து ஃபிக்ஸ் ஆகும். சிமிலர்லி இந்த SS பீஸை கூட நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த பிராஸ் பீஸ் நான் கட் பண்ணிட்டேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவு லென்த் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ட்ரை பண்ணி ஐ ஜஸ்ட் ஃபிட் இட் இன்சைட் டு சி நான் கட் பண்ண லென்த் வந்து கரெக்டு தானா அப்படின்ட்டு. அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த மேலே போகிற ஒரிஜினல் கவர் லென்த். ஆனால் அந்த கவர் லென்த்தை நான் இவ்வளோ கம்மி பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ கம்மி பண்ணியும் இது ஃபுல்லாக போக மாட்டேங்குது பிகாஸ் இந்த பெண்ட் இருக்கிறதுனால. ஸோ நவ் ஐ ஹாவ் டு ஜஸ்ட் லிவ் வித் இட். அண்ட் பிளேட் போட்டு பார்க்குறேன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்ட்டு. பிளேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வால் வரைக்கும் டச் ஆகிடுச்சு. இந்த லெவலும் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் இதுக்கு மேலே என்னோடய ஸ்பவுட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அண்ட் என்னோடய நாபை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன்னா டேப்போட நாப் it is complete, but you can see that this is still shaking and நான் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிட்டேன். so that is how you can fix. இதை நான் ட்ரை ஃபிட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ டெஃப்லான் போட்டு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். just to make this sure that this part doesn't shake, I put the Teflon tape.
லெவல் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீ கீழே இருக்க ஆலன் கீயை டைட் பண்ணிட்டேன். பெரிய ஆலன் கீ எடுத்துகிட்டு இதுக்கு கீழேயும் இருக்கிற அந்த ஆலன் கீயை நம்ம வந்து டைட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இழுத்தாலும் வராது. இந்த ரப்பரை திருப்பி போட்டுடலாம். ஸோ லெட்ஸ் டெஸ்ட் இட். ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் அண்ட் மிக்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. பட் நிறைய விஷயம் நான் இதில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்படிலாம் டீட்டெயில்டாக சொல்லணுன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். இஃப் யூ ஸ்டில் சீயிங் திஸ், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்ததுக்கு. இந்த சேனலில் இந்த மாதிரி நிறைய வீட்டுக்குள்ளே நடக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கோயிங் ஃபார்வர்ட். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ லைக் திஸ் வீடியோ ஸோ தட் யூடியூபுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்ட்டு. ஸோ மேக் ஷுர் யூ டூ தட் அண்ட் ஐ ஹோப் டு see you in another video which could be a review, podcast இல்லைனா இந்த மாதிரி ஒரு DIY fixing video. Until next time, happy learning.